Hi everyone, welcome to Vision Oil Academy. So in this video நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா CEO upcoming CEO எக்ஸாம் ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங்கில் CBE பேஸ்டு எக்ஸாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ரிமோட் பேஸ்டு எக்ஸாம் அவங்களுக்கு எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்க, ஃபஸ்ட் பேப்பர் எப்படி இருக்குது, செகண்ட் பேப்பர் எப்படி இருக்குது, டைப் எப்படி பண்ணோன்னு, ஷார்ட் அண்ட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாம் தெளிவாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, ஸோ நோட்டிஃபிகேஷன் இதுதான் உங்களுக்கு. இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு. இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நோட்டுன்னு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். இதில் 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க, ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் CBE. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா candidates must engage in mandatory practice through the online learning management system LMS. இது இம்பார்ட்டண்ட்டு, provided by the DOT for all CBE. ஸோ எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் CBE மேனுவல்லாம் பிரச்சனை கிடையாது. அதாவது நம்ம எல்லாமே கையில் எழுதி முடிச்சுருவோம். ஸோ டைப்பிங் சிஸ்டமில் அதாவது டைப்பிங் மிஷினை டைப் பண்ணி எக்ஸாம் சப்மிட் பண்ணிடுவோம். இது மேனுவல், இது பிரச்சனை இல்லை. பட் இப்போ ரீசெண்டாக CBE பேஸ்டு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரி எக்ஸாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம், ஃபஸ்ட் பேப்பர் எப்படி இருக்குது, செகண்ட் பேப்பர் எப்படி இருக்குது, மெயினாக டைப் ரைட்டிங்கெலாம் ஆன்லைனில் போட்டவங்க நிறையா டவுட் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் பேப்பர் எப்படி டைப் பண்ணோன்னு, செகண்ட் பேப்பர் எப்படி டைப் பண்ணோன்னு எல்லா டவுட்ஸ் நிறையா உங்களுக்கு இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதை பற்றி தெளிவாக ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இந்த LMS என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஓவரால் டவுன்லோட் வெப்சைட்டு. இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா LMS மாடியூல்னு இருக்கும். ஒரு டைம் படித்து பாருங்கள். LMS மாடியூல்ஸ் ஃபார் COA எக்ஸப்ட் E-Office தவிர எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் செஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ டோட் வெப்சைட்டில் 3rd ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, கேண்டிடேட் லாகின். இது நீங்கள் லாகின் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு அதுதான் இங்கே நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் மெயில் ஐடிங்க என்னது, உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன டைப் பண்ணிக்கிங்களோ அதை நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் கொடுங்க. ஓகேங்களா, ஸோ சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஸ்ட்ரெயிட்டாக LMSக்குள்ளே போகும். சப்போஸ் ஒரு சில பேருக்கு இங்கே டேஷ்போர்ட் இப்படி இருக்குது. ஸோ இதில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, டேஷ்போர்டு பக்கத்தில் உங்களுக்கு என்னது LMSனுக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த LMS கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள், இவங்க எங்கள் பேட்ச் ஸ்டூடெண்ட் தான், ஆன்லைன் ஸ்டூடெண்ட் தான். இவங்க COA மட்டும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ COA மட்டும் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா COA உண்டான சோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா தியரி, இங்கிலீஷ் டைப்பிங்கு, தமிழ் டைப்பிங்கு, அதே மாதிரி இங்கே ப்ராக்டிக்கல் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் நான் COA சொல்லிடுறேன், அப்புறம் டைப் ரைட்டிங் சொல்லிடுறேன், அப்புறம் ஷார்ட் ஹேண்ட் சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பு உங்களுக்கு சொல்கிறேன் நான். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் நம்ம COA பார்க்க போகிறோம். ஸோ LMS கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, COA லேர்னிங் வீடியோ மாடியூல். இது தியரி உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 யூனிட் உங்களுக்கு இருக்குது. ஸோ நார்மலாக சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா தியரி பொறுத்தளவு உங்களுக்கு எத்தனை மார்க்கு, மொத்தம் எத்தனை யூனிட்னா 7 யூனிட் உங்களுக்கு தியரி பொறுத்தளவு. சரிங்களா, அந்த 7 யூனிட் நம்ம என்னது கவர் பண்ணோன்னே. ஸோ இதுக்கு வேல்யூவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் 50 உங்களுக்கு, மினிமம் பாஸ் மார்க் 20, டைம் 1 hour. இதில் பார்த்தீங்கன்னா 30 மார்க் 1 மார்க்கு கேட்டுருவாங்க. எப்படி அப்படின்னா MCQ 10 மார்க்கு, மேட்ச் த ஃபாலோயிங் 10 மார்க்கு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 10 மார்க்கு, இதே 30 மார்க் வந்துருச்சுங்களா. அதே மாதிரி பாருங்கள், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வித் 2 ஸ்டேட்மெண்ட் வித் லாஜிக்கல் திங்கிங், இது ஒரு 2 மார்க் மாதிரி. ஓகே, 2 மார்க் கேட்குறாங்க. இதுதான் COAயில் தியரிக்கு நமக்கு ஆப்ஷன் கொடுத்தது. ஓகேங்களா, இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இங்கே நமக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃபஸ்ட் யூனிட்டு, செகண்ட் OS, 3rd வேர்டு, 4th டேட்டா ஷீட்டு, 5th PPT, 6th கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கு. ஓகேங்களா, ஸோ E-Office மட்டும் கொடுக்கலன்னு அவங்க அதை மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ராக்டிக்கல், தியரி. இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு கான்செப்டை நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஆடியோ மியூட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா அவங்களே கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, சோ இது வீடியோவா உங்களுக்கு இருக்கு. ஓகேவா, சோ எல்லாமே உங்களுக்கு என்னது வீடியோவா தான் உங்களுக்கு இருக்கு. நீங்க தான் ஒவ்வொரு வீடியோவா ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நீங்க 1 மார்க் எது வரும், 2 மார்க் எது வரும், 5 மார்க் எது வரும்ங்கறத நம்ம என்ன பண்றோம், நீங்க நோட்ஸ் எடுத்து நாம ப்ராப்பரா கொடுப்போம். பட் நீங்க ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா நாங்களே ஒரு கம்ப்ளீட்டா நம்ம ஒரு 1 மார்க் 2 மார்க் கம்பைலபிள் கொடுத்துருவோம். அதுக்கு அப்புறம் இதுல உள்ள கண்டென்ட்டை நம்மளால இரேஸ் பண்ண முடியாது, அதாவது ரீப்ரோகிராம் பண்ண முடியாது.
இது ரைட் முடிச்சிங்க அப்படின்னா பண்ணிட்டோம்னா வீடியோ அது முடிச்சிங்க அப்படியே அப்படின்னா ஸ்டோர் இங்கே நீங்கள் ஆயிடும். வீடியோ பார்க்க ஸோ இது பார்க்க எதுக்கு ஆயிடும்? இங்கே பாருங்க ஸோ இது இங்கே எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டம் 100%ல நீங்கள் ஃபர்ம்வேர் எவ்வளோ டெவலப் பார்த்துருக்கீங்க பண்றதுக்கு ஒரு அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு ஸ்பெசிஃபிக் விசிபிள் ஆகும். அப்ளிகேஷன் தான் நம்ம எப்பவுமே 100 ரன் பண்ண பார்த்தீங்கன்னா போறோம் மாடியூல் 2 அப்படின்னா, மாடியூல் 3 அந்த மாதிரி மாடியூல் 1.4ல அப்ளிகேஷனை உங்களுக்கு ஸ்டோர் ஓப்பன் ஆகும். அப்படியே ஜஸ்ட் நீங்கள் லேப்டாப் என்னது ஜஸ்ட் நீங்கள் விசிபிள் பண்ணிட்டே டேட்டாவை வந்தீங்க அப்படின்னா நம்ம ஓவர் அ இப்போ லார்ஜ் ஃபர்ஸ்ட் பீரியட் மாடியூல் ஆஃப் நமக்கு டைமுக்கு என்னது நம்மளால முடிஞ்சுங்களா? ஸோ அடுத்து மெமரி நான் வந்து மாடியூல் 2க்குள்ளே போகிறேன். ஸோ இங்கே முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருமா? அடுத்து மாடியூல் 2 ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மாடியூல் 2 அதே மாதிரி டைப்ஸ் தான் ஆஃப் நான் கொஞ்சம் வேகமாக நான் கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? ஸோ இதையும் நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக முடிச்சாச்சு. மாடியூல் 2 என்னது நான் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன், கம்ப்ளீட் ஆயிடு. இப்போ மாடியூல் 3 கொடுக்குறேன் நான். இது அதே மாதிரி இதை தான் நீங்கள் இரேஸ் வீடியோ பண்ணி பார்த்துட்டு ஆக்சஸ் நீங்கள் 1 மார்க் இது எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 1 இல்லாட்டி மார்க் எப்படி கேட்பாங்க 100 இதுவுமே MB தெளிவாக சொல்லியிருப்பாங்க. 750 MB இதெல்லாம் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் வீடியோ எடிட் ஃபுல்லாக பண்றதோ, பார்த்துட்டு 1 மார்க் ஸோ நீங்கள் இதை டைப் வந்து எழுதணும். நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். இப்போ மாடியூல் 3 முடிச்சிட்டுனா இப்போ மாடியூல் 4. ஓகேங்களா? இன்புட் அண்ட் ஸோ அதே மாதிரி கனெக்ட் ஓகேங்களா? பண்றதுக்கு நான் எக்ஸாமுக்கு நான் வேகமாக நான் காமிக்கிறேன், முடிச்ச மாதிரி போயிட்டு காமிக்கிறேன். எல்லாமே எனக்கு சொல்லியிருப்பாங்க, வீடியோவை சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் மாடியூல் 4 முடிச்சிட்டேன். 4 மாடியூல் முடிச்சிட்டிங்கன்னா இங்கே வந்து மார்க் டெஸ்ட் அவைலபிள் வருது பார்த்தீங்களா? இதை கொடுங்க. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது இந்த யூனிட்டோட மார்க் டெஸ்ட் அன்லாக் ஆயிரும். அதாவது நீங்கள் 4 யூனிட்டும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சாதான் உங்களுக்கு இதுலேருந்து கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது இவங்களே சொல்லிடுவாங்க. நான் சும்மா இங்கே கொடுத்தீங்க, இங்கே பாருங்கள் டெஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 20 கொஸ்டின்ஸ் பெர் யூனிட்டு, 5 ஃப்ரம் ஈச் கொஸ்டின் டைப், டைம் லிமிட் 30 நிமிஷம், பாசிங் ஸ்கோர் 50%, 10 out of 20 கொஸ்டின், கம்ப்ளீட் ஆல் யூனிட் மெட்டீரியல்ஸ் டு அன்லாக் ஈச் டெஸ்ட்டு, யூ கேன் அட்டெம்ப்ட் ஈச் யூனிட் டெஸ்ட் மல்டிபிள் டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு யூனிட்டுக்கு 20 கொஸ்டின் தான் கேட்பாங்க அவங்க. 30 நிமிஷம் டைமு, மினிமம் வந்து 20 கொஸ்டினில் 10 கொஸ்டின் நீங்கள் 10 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக எழுதி ஆகணும், அப்போ தான் பாஸ் மார்க்கு. எல்லா யூனிட் மெட்டீரியல் நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க் டெஸ்ட் ஓப்பன் ஆகும். நீங்கள் டெஸ்ட் எத்தனை டைம் அட்டன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன். இப்போ நான் மார்க் டெஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு என்னதுங்க, இப்போ மார்க் டெஸ்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள் இது கொடுக்குறேன் நான். ஸோ எல்லாமே நெக்ஸ்ட் கொடுக்குறேன், எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் வீடியோ பார்த்து ஃபுல்லாக முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட் எல்லாமே சொல்லுவாங்க. இதிலே வந்து உங்களுக்கு எம்சிக்யூ, ட்ரூஆ ஃபால்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் எக்ஸாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தியரிக்கு வந்து இத்தனை கொஷின் கொடுத்து அவங்களே வந்து சேம் டிட்டோ இதே மாதிரி எக்ஸாம் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஓகேங்களா? ஸோ மேட்ச் த ஃபாலோவிங் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் வேகமாக கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக தியரிக்கு மட்டும்தான். ஓகேங்களா? கொடுத்து நெக்ஸ்ட் செக்ஷன் கொடுக்குறேன். ஸோ கொஷின் நம்பர் 16, கொஷின் நம்பர் 17, கொஷின் நம்பர் 18, ஓகேங்களா? கொஷின் நம்பர் 19, அதே மாதிரி கொஷின் நம்பர் 20 சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ ஆர் யூ ஷோர் வாண்ட் டு சப்மிட்னு கேட்குது. யூ ஹேவ் ஆன்சர்டு 20 out of 20 கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டேன், சப்மிட் கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ மார்க்னு அதே காமிச்சிடும். ஸோ 20க்கு 4 மார்க்கு ஃபெயில்னு காமிச்சிடும். அகைன் நீங்கள் வந்து மறுக்க டெஸ்ட் எழுதலாம். ஓகேங்களா? அவனே தெளிவாக சொல்லிட்டா என்ன அப்படின்னா, காமிக்கிறேன் பாருங்கள், யூ கேன் அட்டெம்ப்ட் ஈச் யூனிட் டெஸ்ட் மல்டிபிள் டைம். என்னது அவனே நமக்கு தெளிவாக சொல்லிட்டா. நீங்கள் 4 யூனிட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த 4 யூனிட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களாக நோட்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்கள் ஆன்லைன் கிளாஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்களே வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-200 கொஸ்டின் எங்கள்கிட்ட இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ தனியாக இருக்குது, மேட்ச் த ஃபாலோவிங் தனியாக இருக்குது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தனியாக இருக்குது. எல்லாத்துக்குமே நாங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் அதை படித்தாலே இதை நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் உட்காந்து மணிக்கணக்காக நீங்கள் அதாவது வீடியோ வாட்ச் பண்ண உங்களுக்கு நீடு கிடையாது. நாங்களே கொடுத்துருவோம். நீங்கள் அது கரெக்டாக ப்ராப்பராக மெமரைஸ் பண்ணிவிட்டு அந்த கொஷின் அப்படியே டிட்டோ இதிலே தான் உங்களுக்கு வரும். அதை பார்த்து நீங்கள் அப்படியே எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து தியரிக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ப்ராக்டிக்கல் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டைப் ரைட்டிங் வந்து கடைசியாக நான் சொல்கிறேன் எப்படின்னு நான். இப்போ உங்களுக்கு என்னது ப்ராக்டிக்கல் காமிக்கிறேன் நான். இதில் 4th ஆப்ஷன் பாருங்கள், COA ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் அண்டு வீடியோ மாடியூல்ஸ். இதை கிளிக் பண்ணுங்கள், ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு ஆப்ஷன் நமக்கு இருக்குது. யூனிட் 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ COAயோட சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்குது, அதாவது ப்ராக்டிக்கல் சிலபஸ். ஸோ எடுத்தோடனே ஃபஸ்ட் என்னது ஆப்ரேட்டிங் சிஸ்டமு, MS ஆஃபீஸில் வேர்டு, அதே மாதிரி எக்ஸல் ஒரு டாபிக் இருக்குது, பவர் பாயிண்ட் ஒரு டாபிக் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அப்ளிகேஷன்ஸ். மொத்தம் இத்தனை யூனிட் இருக்குது. இதில் ஆஃபீஸ் மட்டும் அவங்க இன்னும் நோட்ஸ் கொடுக்கல, மீது எல்லாத்துக்குமே வந்து வீடியோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னதுன்னா ஃபஸ்ட் யூனிட் என்னது நமக்கு OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா 3 வீடியோ இருக்குது, மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3. ஓகேங்களா? ஸோ அதை ஃபஸ்ட் மாடியூல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து ஃபஸ்ட் மாடியூல் பார்த்தீங்கன்னா OSனா என்னது, OSனா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ OSனா என்னது, இதை பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா?
அடுத்த மாடியூல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது ஸோ அதோட முதல் எக்ஸசைஸ் விஷயம் இந்த மாதிரி சின்ன சின்ன அது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டைரக்டா அதே மாதிரி தேர்டு மாடியூல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னதுங்க கரண்டா இந்த மாதிரி எல்லாமே எந்த ரீஜன்ல கொடுத்துருப்பாங்க. இருக்கும் இதெல்லாம் ஒரு டைம் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து ஓஎஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓஎஸில் பற்றி உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் இருக்குது, 7 கொஸ்டின் இருக்குங்களா, அது அப்படியே இங்கே கொடுத்துருப்பாங்க அவங்க. ஓகேங்களா, அந்த கொஸ்டினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டு. அதே மாதிரி செகண்டு பாருங்கள், வேர்டு கொடுத்துருக்கானா. ஸோ வேர்டு 2 மாடியூல் இருக்குது. ஸோ மாடியூல் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டு என்னென்ன இருக்குன்னு சும்மா லிபரலாக சொல்லியிருப்பாங்க அவங்க. இந்த கான்செப்ட்லாம் இம்பார்ட்டன்ட் இப்படிலாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மாடியூல் 2 அதே மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஒரு லிஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பைனாக சொல்லியிருப்பாங்க, ஒரு ஓவராலாக சொல்லியிருப்பாங்க. பட் எங்கள் ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிலபஸ் வைஸ் நடத்துவோம். நாங்கள் ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து நடத்துவோம். நாங்கள் இப்போ கொஸ்டின் நம்பர் 8 தனியாக நடத்துவோம், கொஸ்டின் நம்பர் 9 தனியாக நடத்துவோம், கொஸ்டின் நம்பர் 10 தனியாக நடத்துவோம், 11, 12 அந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுமே தனித்தனி நடத்துவோம் நாங்கள். இதில் வந்து ஓவராலாக சும்மா லிபரலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணலாம், எங்கள் அகாடமி நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, நாங்கள் வந்து சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட்டாக டீச் பண்ணி கொடுத்துருவோம். அதிலே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சிலபஸில் உங்களுக்கு என்னது ஓப்பன் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நடத்துவோம் நாங்கள். மோஸ்ட்லி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் தான் உங்களுக்கு இருக்குது, ஓப்பன் ஆஃபீஸ் இருக்காது. நாங்கள் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் டீச் பண்ணுவோம், தனியாக சாஃப்ட்வேரும் கொடுத்துட்டு எல்லாமே டீச் பண்ணிடுவோம். நாங்கள் யூனிட் வைஸ் நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா வேர்டு. அப்படியே அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 3 வீடியோ உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னது நமக்கு எக்ஸல் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர். ஸோ மொத்தம் 3 வீடியோ இருக்குது. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 6 வீடியோ கொடுத்துருக்காங்க. பட் பவர் பாயிண்ட் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, அதுக்குள்ளே இவ்வளோ தேவையாக கிடையாது. பட் அவங்க ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இதுலேயும் வந்து அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து சிஓஏ ப்ராக்டிக்கல். ஸோ ப்ராக்டிக்கலுக்கு வந்து தியரி மாதிரி மார்க் டெஸ்ட்டில் அவங்க கொடுக்கல. ஓகேங்களா, நம்ம ஓனாக நம்ம என்ன பண்ணுறோம், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நம்ம டெஸ்ட் நம்ம எழுதினா மட்டும்தான் நமக்கு ஐடென்டிஃபை ஆகும். எங்கள் அகாடமியில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மார்க் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட் எல்லாமே நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதோட டீட்டெயில் நான் வந்து கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைப் ரைட்டிங் போகலாம். ஓகே, இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா, சிஓஏயில் டைப்பிங் வந்து நிறையா பேருக்கு வந்து எப்படி டைப் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தீங்க. பட் இப்போ தெளிவாக அவனே கொடுத்துட்டான். இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 மொத்தம் 4 பேப்பர் இருக்குது சிஓஏயில். பேப்பர் 1 உங்களுக்கு தியரி, பேப்பர் 2 வந்து இங்கிலீஷ் டைப்பிங், பேப்பர் 3 தமிழ் டைப்பிங், பேப்பர் 4 வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல். இதில் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப்பிங்கில் 2 ஆப்ஷன் இருக்குது, வீடியோ ப்ராக்டிஸ்னு இருக்குது. இப்போ வீடியோங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு டைப்பிங்கே தெரில, எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோன்னு அப்படிங்கிறத வந்து தெளிவாக இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த கீஸ் வந்து எந்தெந்த கான்செப்ட் எல்லாமே இதில் அதை பயன்படுத்தி அடுத்த லைனில் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மாடியூல் 1, 2, 3, 4, 5 இதெல்லாம் சும்மா ஓப்பன் பண்ணி சும்மா வெரிஃபை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கீஸ் எப்படி யூஸ் பண்ணோன்னு எல்லாமே வந்து அவங்களே வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோ மாதிரி கொடுத்துருக்காங்க. பேசிக் கான்செப்ட் எப்படி நீங்கள் கற்றுக்கணுங்கிறத டுட்டோரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் பக்கத்தில் இன்ஸ்டியூட் நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து டைப்பிங் நியூவாக ஜாயின் பண்ணுவீங்களுக்கு. இப்போ டைப்பிங் எக்ஸாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே பக்கத்தில் ப்ராக்டிஸுக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே ஜூனியர் பேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்களா. இதில் 3 லே அவுட் இருக்குது. ஸோ நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா, நான் லே அவுட் 2 ப்ரிஃபர் பண்ணுவேன், லே அவுட் 2 ப்ரிஃபர் பண்ணுவேன் நான். ஓகேங்களா, இதில் போய் கொடுத்துட்டு இதில் வந்து நான் என்னது ஃபஸ்ட்டு இது கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லே அவுட் 2 மாற்றிட்டு ஸ்டார்ட் ப்ராக்டிஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்னது டைமிங் ஓடும். ஓகேங்களா, இங்கே நான் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா இங்கே என்னது இங்கே எனக்கு டைமிங் ஸ்டார்ட் ஆகிடும். இதை பார்த்துட்டு நாம் என்ன பண்ணலாம், நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் வந்து டைப் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உண்டான சோர்ஸ். இது வந்து இங்கிலீஷ் டைப்பிங்க்கு. ஓகேங்களா, இங்கிலீஷ் டைப்பிங்கில் எக்ஸாமில் இதே மாதிரி தான் டேட்டா உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெப்சைட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். டைமிங் அவங்களே கொடுத்துருக்காங்க. முடிச்சிட்டிங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ நிமிஷம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ மார்க்கு, எவ்வளோ மிஸ்டேக்கு, எவ்வளோ கரெக்டு, எவ்வளோ அதை என்னென்ன மிஸ்டேக், என்ன ஒமிஷன் எல்லாமே தெளிவாக A to Z எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, நல்லா இருக்குது வெப்சைட்டு. ஸோ இதில் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. அதே மாதிரி தமிழ் டைப்பிங் பார்த்தீங்க அதே மாதிரி தான். இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா. வீடியோனா ஒன்றும் இல்லை, டைப் ரைட்டிங் வந்து நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க, அது ஒன்றுமே டைப்பிங் தெரில அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்படி இது வந்து மொத்தம் 5 மாடியூல் உங்களுக்கு இருக்குது. சாரி, மொத்தம் 11 மாடியூல் உங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு மாடியூலுமே நமக்கு என்னது ஒவ்வொரு கான்செப்ட். ஓகேங்களா, இங்கிலீஷ் மாதிரி நமக்கு என்னது தமிழ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது 99 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாமே எக்ஸாம் 99 மாத்திர போகிறாங்க. அதாவது கீபோர்டு ஃபாண்ட் எல்லாமே வந்து என்னது தமிழ் 99 லே அவுட்டில் 99 தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள்
ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தமிழ் அப்படின்னா இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ்னுக்கு பார்த்தீங்களா இதை கொடுக்கணும் நீங்கள் இதை கொடுத்துட்டு ஸோ தமிழ் எப்படி இப்போ டிஃபால்ட்டாக நான் இப்போ இங்கிலீஷ்மா என்ன பண்ணுறேன் லேஅவுட்டில் போய் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பேசேஜ் கொடுத்துட்டேன் தமிழ் நமக்கு இங்கே ஓப்பன் ஆகும். ஆனால் இங்கே கிளிக் பண்ணி நமக்கு என்னது இங்கிலீஷ் தான் வரும். இங்கே எப்படி நான் தமிழ் ஃபாண்ட்டு மாற்றுறது அப்படின்னா நீங்கள் அதுக்கு கீழடி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, நான் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவாங்க தெளிவாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஓப்பன் பண்ணிவிட்டேன் சாஃப்ட்வேரை. இந்த சாஃப்ட்வேர் இதுதான் அது. ஓகேங்களா, ஸோ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகிடும் சாஃப்ட்வேர் நமக்கு. இப்போ என்ன பண்ணுறேன் நான் இங்கே கீழே இந்த ஏரோ மார்க் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ண டபுள் கிளிக் பண்ணினது உங்களுக்கு ஆன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா Alt 3. ஓகேங்களா, நான் இதை ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா, ரிஃப்ரெஷ் கொடுத்துட்டு பண்ணுறேன். இப்போ நான் தமிழ் டைப் பண்ணணுமா, இங்கே என்ன பண்ணுறேன் இதை போய் ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் ஆன் பண்ணிவிட்டு Alt 3 கொடுத்தா ஓப்பன் ஆயிரும். Alt 3ங்கிறது என்னது ஓல்டு டைப்ரைட்டிங் கீபோர்டு. அதே மாதிரி Alt 2 அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது 99 கீபோர்டு, சாரி ஃபோன்டிக் கீபோர்டு. Alt 1 99 கீபோர்டு. நான் இப்போ Alt 3 கொடுக்குறேன். இது கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ தமிழ் டைப் பண்ணிங்கன்னா, சாரி ஒரே நிமிஷம், இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள் Alt 3. இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு Alt 3 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது டைப்பிங் ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் யாழானா காப்பாக கீபோர்டு நமக்கு என்னது இங்கே விசிபிள் ஆகும். ஓகேங்களா, இங்கே டைமிங் ஓப்பன் ஆகிருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேரில் கிளிக் பண்ணிவிட்டு Alt 3 கொடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் Alt 3 கொடுத்தீங்கன்னா நமக்கு என்னது தமிழ் டைப்பிங் வந்து ஃபாண்ட் ஆகும். இப்போ இங்கிலீஷ் வருது. இப்போ நான் Alt 3 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோனா பக்கம் வரல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீழே போய்ட்டு ஓப்பன் ஆன் பண்ணிவிட்டு Alt 3 கொடுத்துங்க. இப்போ நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னு நமக்கு என்னது நமக்கு தமிழ் ஃபாண்ட்டு ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து தமிழ் ஃபாண்ட்டு டைப் பண்ணுறதுக்கு உண்டான ஓப்பன் சான்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா யாழானா காப்பாக்கா கீபோர்டு நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் தமிழ் டைப் பண்ணியிருக்கோன்னு மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கீழடிங்கிற சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க Alt 3 ஓல்டு டைப்ரைட்டிங் கீபோர்டு கொடுத்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் நான் என்ன பண்ணுறேன் சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதில் நான் என்ன பண்ணலாம் எவ்வளோ மிஸ்டேக் எனக்கு இருக்குது எல்லாமே காமிச்சிரு. எத்தனை ஒமிஷன் இருக்குது, என்னென்ன வேர்டு ஒமிஷன், மிஸ்ஸிங் ஸ்பேஸ் எவ்வளோ, டோட்டல் மிஸ்டேக் எவ்வளோ, என்ன மாதிரி கம்பேரிசன் எல்லாமே அவங்க தெளிவாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் தமிழ் டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உண்டான கான்செப்ட்டு. கம்பல்சரி எல்லாருமே என்னது கீழடி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோன்னு. இன்ஸ்டால் பண்ணால் தான் நான் என்ன பண்ண முடியும் எக்ஸாம், அதாவது ஈஸியாக தமிழ் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் சிலபஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க அவங்க. ஓகேங்களா, ஸோ கீழே போய் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், தட்டச்சு கருவிகள், கணினியில் தமிழ் தட்டச்சு செய்ய தமிழுக்கான விசைப்பலகை செயலிகள் தேவை. இவற்றில் தமிழ் 99 முறைக்காக பின்வரும் கருவிகளை பயன்படுத்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது இந்த தமிழ் vu.orgயில் கீழடி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்க நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ போய் இன்ஸ்டால் போய் நீங்கள் தமிழ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து COAக்கு இருக்கிற கான்செப்ட். ஓகேங்களா, அடுத்து நாம் டைப்ரைட்டிங் வரலாம். ஓகேங்களா, ஷார்ட் ஹேண்டுக்கு வரலாம். ஓகேங்களா, ஸோ ஷார்ட் ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது கேண்டிடேட் லாகின் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா CBI மெத்தடு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ CBI மெத்தடில் போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டெனோ மட்டும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து எதுவுமே கொடுக்கல. இப்போது ரெண்டுமே அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ ஆக்சஸ் மாடியூல் கொடுத்த அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் ப்ராக்டிஸ் தமிழுக்கு கொடுத்துட்ட அப்படின்னா அவங்க ஒன்றும் ஆடியோ எதுவுமே அப்டேட் அவங்க இன்னும் பண்ணலை. மேபி ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு டைப்ரைட்டிங் COAக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ டைப்ரைட்டிங் பார்த்துட்டு அப்படின்னா இதுதான் கான்செப்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்டூடெண்ட், எங்கள் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டு, இவங்க வந்து இங்கிலீஷ் சீனியர் வந்து ஆன்லைனில் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பேப்பர் 1 நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு என்னது லேஅவுட் பேக்கேஜ் கிளிக் பண்ணிவிட்டு லேஅவுட் நான் அந்த மாதிரி மாற்றிட்டு நான் என்ன பண்ணலாம் சீனியர் இதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ டைப் பண்ண ஆரம்பித்தா நமக்கு என்னது இங்கே எக்ஸாம் டைம் நமக்கு சப்மிட் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு அப்படின்னா நமக்கு என்னது இந்த மாதிரி மிஸ்டேக் எவ்வளோன்னு வந்துடும். சப்போஸ் நீங்கள் தமிழ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கீழடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் ஆன் பண்ணிவிட்டு Alt 3 கொடுத்து இங்கே போய் கிளிக் பண்ணி Alt 3 கொடுத்து நம்ம அதாவது ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து டைப் ரைட்டிங் ஃபஸ்ட் பேப்பர். அதே மாதிரி டைப் ரைட்டிங் செகண்ட் பேப்பர் எப்படி வரும் டவுட் நிறைய பேருக்கு இருந்துச்சு. அதையுமே தெளிவாக கொடுத்துட்டாங்க. இங்கே பேப்பர் 2 மனுஸ்கிரிப்ட்னுக்கு பார்த்தீங்களா, இதை ஓப்பன் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேப்பருக்கு வந்து என்னென்ன கான்செப்ட் இருக்குதுன்னா GO இருக்குது, லீகல் ப்ரொசீடிங், மெமோ 1, அஃபிஷியல் லெட்ரு, ஸ்டேட்மெண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா லேஅவுட் 2 கொடுக்குறேன், லேஅவுட் 1 கூட கொடுக்குறேன். ஸோ லேஅவுட் 2 கொடுத்துட்டு நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் GO ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா GO கிளிக் பண்ணிவிட்டு லேஅவுட் உங்களுக்கு என்ன லேஅவுட் 3 லேஅவுட் இருக்குது ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா
அவங்க நமக்கு என்னது இங்கே கொஷின் கொடுத்துருவாங்க. இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டைப் பண்ணோம். நம்ம இதே மாதிரி சேம் நம்ம என்ன பண்ணுறோம், டைப் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது இந்த மாதிரி சேம் இதில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், டைப் பண்ணி காமிக்கணும். இது வந்து நாங்கள் எங்கள் சிஓ ஆன்லைன் கிளாஸ் நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்போம். எப்படி சென்டர் பண்ணணும், எப்படி எண்டிங் கொடுக்கணும், எப்படி லைன் போடணும், எப்படி ஹைஃபன் போடணும், எப்படி இந்த மாதிரி லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும், எல்லாமே நாங்கள் சிஓஏ கிளாஸில் டீச் பண்ணியிருப்போம். அதை போய் நாம் என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. மேனுவலை விட சிஓஏல டைப்ரைட்டிங் வந்து ஆன்லைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நாங்கள் என்ன பண்ணுறோம், சிஓஏ டீச் பண்ணிடுறோம். இதுதான் வந்து எல்எம்எஸ்ங்கிறது. ஓகேங்களா. ஸோ ஹோப்ஃபுல்லி வீடியோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது சப்மிட் கொடுத்தீங்கன்னா எத்தனை மிஸ்டேக் இருக்குது எல்லாமே நமக்கு இதிலே காமிச்சு கொடுத்துரும். ஓகேங்களா. ஸோ இப்போ பேக் டு எல்எம்எஸ் கொடுக்குறேன் நான். இதுதான் வந்து கம்ப்ளீட் வீடியோ. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிஓஏல வந்து அவங்களே வந்து ப்ராக்டிக்கல் தியரிக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து யூனிட் வைஸ் நடத்துவோம் நாங்கள். ஓகேங்களா. யூனிட் வைஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம், கொஷின்ஸ் எல்லாமே டீச் பண்ணுறோம். ஓவரால் கொஷின்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஓஏ ப்ராக்டிக்கல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 38 இருக்குது. பட் அதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ஸே ஆட் பண்ணணும். ஆக மொத்தம் நமக்கு ஒரு 55 கொஷின் வரும். 55மே நாங்கள் வந்து 1லேருந்து 0, அதாவது 0லேருந்து 100 வரைக்கும் நடத்தி முடிச்சிடுவோம். யூனிட் வைஸில் கொஷின் வைஸ் நடத்துவோம் நாங்கள். ஸோ சிஓ ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதுக்காக ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தா 1000 தான் உங்களுக்கு. இந்த 1000க்குள்ளே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் தியரி டைப்பிங் எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ ப்ராக்டிக்கலுக்கு வந்து நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நடத்தி முடிச்சுடுவோம். ஓகேங்களா. இதுக்குள்ள சாஃப்ட்வேர் நாங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். எம்எஸ் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் லைசன்ஸோடு கொடுத்துருவோம் நாங்கள், லைஃப் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி ஓப்பன் ஆஃபீஸ் சாஃப்ட்வேரும் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் உங்களுக்கு. நாங்கள் ப்ராக்டிக்கல் கொடுத்துருவோம், எல்லா கொஷினுமே டீச் பண்ணிடுவோம். அதே மாதிரி தியரிக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்எம்எஸ் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா தியரிக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள், ஜஸ்ட்டு வீடியோ மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நாம நோட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் வரும். பட் எங்கள்கிட்ட வந்து நாங்கள் யூனிட் வைஸ் நாங்கள் வந்து ஒவ்வொரு யூனிட்டுமே கிட்டத்தட்ட 200-300 கொஷின் வச்சுருக்கோம். ஓகேங்களா. எம்சிக்யூ 100, மேஸ்டர் ஃபாலோயிங் 100, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 100 எல்லாமே வச்சுருக்கோம். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு இனஃப் தான் உங்களுக்கு. அதுலேருந்து அதை படிச்சுட்டுனாலே இங்கே அதிலே வந்து எல்லாமே கவர் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். யாருக்காவது ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், கமெண்ட்லேயே பின் கமெண்ட் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணி பேசிக்கல அப்படின்னு. இது போக இந்த வீடியோவில் வேறு டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கமெண்டோ பண்ணுங்கள். ஸோ டைப் ரைட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் போட்டிருக்காங்க. தமிழ் டைப் ரைட்டிங் அதே மாதிரி தான். நீங்கள் தமிழ் போட்டிருந்தீங்க அப்படின்னா இங்கே தமிழ் எனேபிள் ஆகிருக்கும். இந்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ மாடியூலு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு வீடியோ மாடியூலுங்கிறது பேசிக் உங்களுக்கு எப்படி டைப் பண்ணணும் காமிச்சிருக்கு. பேப்பர் 1ங்கிறது ஸ்பீடு, பேப்பர் 2ங்கிறது செகண்ட் பேப்பர். ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த வீடியோட கம்ப்ளீட் ஓவர்வியூ. ஸோ இதோட வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்போ கமெண்ட்டோ எனக்கு பண்ணுங்கள். தேங்க்யூ.